வேலனை பெற்றவள் ஆளிமூந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனுக்கோர் பங்கிருந்தவள் வாழி சிவசக்தி மலர்பதம் வாழ்கவே தவணறி காட்டிடும் தற்பரன் பவவின நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புரிகின்ற விநாயகப் பெருமானுடைய பாதார விந்தங்களை முதற்கண் பணிந்து கொண்டு அடியேனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கோய் விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு ஓம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து கொண்டு கந்தப்பெருமானுடைய திருவருளோடு முருகப்பெருமானுடைய திருமூர்த்தங்கள் பற்றி நாங்கள் தொடர்ந்து ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த நிகழ்ச்சியூடாக தந்து கொண்டிருக்கிறோம். அந்த பெருமானுடைய பேரருளை மீண்டும் பணிந்து கொண்டு நாங்கள் இன்றைய தினம் இன்னொரு திருமூர்த்தத்தினுடைய சிறப்புகளை எடுத்து பார்ப்பதற்கு விளைகின்றோம். அந்த வகையிலே முருகப்பெருமானுக்கு ஓம் புலிங்கமூர்த்தியே நமக என்ற ஒரு மந்திரம் இருக்கிறது. பல பேருக்கு இந்த மூர்த்தத்தினுடைய தனித்துவங்கள் தெரிவதில்லை. அந்த நிலையை மாற்றி இந்த புலிங்கமூர்த்தம் என்பது எது என்பதை நாங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுடைய மூர்த்தங்களிலே இந்த திருமூர்த்தமும் ஒரு சக்தி படைத்த மூர்த்தமாக கருதப்படுகிறது. அன்பர்களே, எங்களுக்கு கந்தபுராணத்தின்படியும் ஏனைய புராணங்கள் தகவல்களின்படியும் இந்த புலிங்கமூர்த்தத்தை பற்றிய சிறப்புகளை பார்ப்பதற்கு விளைகின்றோம். கைலியங்கிரியிலே சிவபெருமான் உமையம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணம் நடைபெற்ற பின்பு நாங்கள் பார்த்தால் இந்த பிரம்மாவினுடைய புத்திரர்கள் ஆகிய சனகாதி முனிவர்கள், சனந்தனர் சனக்குமார முனிவர்கள் என்று நாங்கள் அவர்களை சொல்லுவோம். சனகர், சனாதன, சனந்தன, சனக்குமார முனிவர்கள் 4 பேர். இந்த 4 பேரும் சிவபெருமானிடம் உபதேசம் கேட்பதற்காக அவர்கள் போகிறார்கள். இதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்போ உபதேசம் வழங்குவது என்று சொன்னால் குருமூர்த்தத்திலே இருந்துதான் உபதேசம் வழங்க முடியும். ஆகவே சிவபிரான் கைலியங்கிரியிலே இந்த 4 முனிவரையும் அழைத்து கொண்டு போய் தெற்கு பக்கம் பார்த்தபடி கல்லால மர நிழலின் கீழே அவர் குருமூர்த்தத்திலே அமர்ந்து கொண்டார். கையிலே சின்முத்திரை பிடித்து குருமூர்த்தத்திலே அமர்ந்து கொள்கிறார். அவர் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கிறார். சனகாதி முனிவர்களும் மௌனமாக இருந்து சிவபெருமானை குருவாக நெஞ்சிலே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி தியானம் பண்ணி கொண்டிருக்கிற போது குருவும் சிஷியர்களும் எந்த கதை பேச்சு கிடையாது. வளமையிலே பாடசாலைகளிலே ஏனைய இடங்களிலே பார்க்கிறோம், குருவும் சிஷியரும் அவர்கள் உரையாடுவார்கள். தெரியாததை சிஷியர்கள் கேட்பார்கள், அதற்குரிய விளக்கங்களை குரு கூறுவார். பின்பு குரு மாணவர்களிடம் தான் கற்பித்த விடயங்கள் தெளிவாக இருக்கிறதா என்பதை அறிவதற்காக சில வினாக்களை தொடுப்பார் குரு. அதற்கு சிஷியர்கள் விடை கூற வேண்டும். அப்படி சிஷியர்கள் விடை கூறுகிற போது தான் கற்பித்தது எவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகளுக்கு சுபரி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுவார். இப்படி நடைபெறுவதுதான் கற்றல் கற்பித்தல் செயற்பாடு. ஆனால் இந்த கல்லாலமர நிழலின் கீழிலே தட்சிணாமூர்த்தி தென்முகக் கடவுளாக அமர்ந்திருந்து அவர் இந்த சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் குருவுக்கும் சிஷியருக்கும் இடையில எந்த விதமான உரையாடல்களும் கிடையாது, மௌனமாகவே இருக்கிறார்கள். ஆனால் குருவை தியானம் பண்ணி குருவை சிந்தித்து கொண்டு
குரு மூலமாக அவர்களுடைய சிந்தனை விரிவடைகிற போது இந்த சனகாதி முனிவர்கள் 4 பேருக்கும் விளங்காத அத்தனையுமே விளங்கி கொண்டு போகிறது. சின்முத்திரை, இந்த ஆன்மா பதியைத்தான் சார்ந்திருக்க வேண்டும். மலங்கள் ஆணவம், கர்மம், மாயா ஆகிய 3 மலங்களையும் விடுத்து இந்த ஆன்மா பதியை சேர்ந்து இருப்பதுதான் மேலான ஞான யோகம். அந்த ஞானம்தான் மோட்சத்தை தரும். அது சைவ சித்தாந்த உண்மைகள் அத்தனையும் பொதிந்திருக்கிற பெரும் சிறப்புடையது சின்முத்திரை என்ற அந்த மகிமையோடு இந்த சின்முத்திரை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்க சைவ சித்தாந்த உண்மைகள் எல்லாம் ஆகமத்தினுடைய ஞானாபாதத்திலே காணப்படுகிற சைவ சித்தாந்த உண்மைகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக விளங்கப்படுத்தி கொண்டு போகிறது. இப்படியான ஒரு நிலை கற்றல் கற்பித்தல் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை பற்றி ஞானிகள் குறிப்பிடுகின்ற போது குருவினுடைய சிந்தனையும் சிஷியர்களுடைய சிந்தனையும் ஒரே கோட்டிலே ஒரே இதாக அது தொடர்படுமாக இருந்தால் இப்படியான பேசாமலே விளங்கிக் கொள்கிற ஆற்றல் கிடைக்கும் என்பார்கள். முன்னைய காலங்களிலே ஞானிகள் முனிவர்கள் எல்லாம் அப்படித்தான் பல விஷயங்களை கண்டறிந்தார்கள், உண்மைகளை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்கள். ஆகவே இந்த உபதேசம் மிகவும் அற்புதம் வாய்ந்த உபதேசம். கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டிலே அதி உச்சமானது. இந்த நிலை ஏற்பட்டால் மாணவர்கள் எல்லோருமே தேர்ச்சி அடைந்து விடுவார்கள். சுவாமி மௌனமாக இருந்து இந்த உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிறார். மௌன உபதேசம், ஆனால் எல்லாமே படிப்படியாக விளங்கி கொண்டு போகிறது. இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் தொடர்ந்து கொண்டு போகிறது. இப்படி போய்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே சூரர், சிங்கன், தாரகன் அவர்களோடு இணைந்த அவுணர் குலம் மேலோங்கி அவர்கள் இறைவனை குறித்து தவம் செய்து அந்த தவத்தாலே வரங்களை பெற்று அவர்கள் தேவர்களையும் நல்லவர்களையும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு ஒரு வண்ணம் இந்த துன்பங்களும் துயரங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் தவத்தை செய்து வரத்தை பெற்றோம் என்ற அந்த நினைவை மறந்து எல்லாம் தங்களுக்கு கிடைத்து விட்டது, நீ எங்களை யாருமே எதுவும் செய்ய முடியாது, நாங்கள் அழிவில்லாத வரம் பெற்று விட்டோம் என்று சொல்லி அவர்கள் பயங்கரமான அட்டகாசம் செய்கிறார்கள். இதற்கெல்லாம் மூல காரணம் கந்தபுராணத்திலே தர்ஷகாண்டத்திலே வருகிறது. தர்ஷகாண்டத்திலே அங்கே பிரம்மதேவர் செய்த யாகத்திலே சிவபெருமான் தன்னுடைய அவிர்ப்பாகத்தை பெறுவதற்காக திருநந்தி தேவரை அனுப்புகிறார். திருநந்தி தேவர் வருகின்ற போது அங்கே பிரம்மதேவர் சிவனுக்குரிய மரியாதையை அவருக்கு கொடுத்து, என்ற சிவபெருமான் தன்னுடைய பிரதியாக நாம் நந்தியை அனுப்புவோம், நந்தியிடம் எனக்குரிய அவிர்ப்பாகங்களை எல்லாம் கொடுத்து விடுங்கள், யாமதை வாங்கிக் கொள்ளுவோம் என்று சிவனார் வாக்கு கொடுத்துத்தான் பிரம்மதேவர் யாகம் செய்கிறார். அப்ப அந்த யாகத்துக்கு நந்தியம் தேவரும் அவரோடு சேர்ந்த பூதகணங்களும் வருகிற போது சிவபெருமானே வருகிறார் என்று கருதி சிவனுக்கு கொடுக்கிற முதல் மரியாதையை நந்தியம் தேவருக்கு கொடுத்தார் பிரம்மதேவர். அழகான சிம்மாசனம் போடப்பட்டு அதிலே சிவனைப் போல அவரை கொலுவீற்றிருந்து பக்கத்திலே நந்தியம் தேவருடைய கணங்கள் எல்லாம் இருத்துகிறார். அப்படி இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த நேரத்திலே தக்கன் அங்கே வருகிறார். தக்கன் நந்திக்கு இப்படி பெரும் மரியாதை கொடுத்ததை பொறுக்க முடியாமல், ஏற்கனவே அது பெரிய கதை உங்களுக்கு தெரியும், தாட்சாயினியை சிவபெருமான் வந்து தவச்சாலையிலே தாய் தந்தையருக்கு தெரியாமலே கூட்டிக் கொண்டு போய்விடுகிறார். அதற்கு காரணம் ஏற்கனவே மணவரையிலே முறைப்படி தக்கனும் வேதவல்லியும் பழம்பாக்கு, வெற்றிலை, சுவர்ணம், மஞ்சள் எல்லாம் வச்சு முறைப்படி கன்னியாதானம் செய்து கொடுத்து விட்டார்கள். கன்னியாதானம் செய்து கொடுக்கிற போது இந்த தக்கன் நினைத்தானாம், இனி என்ன சிவன் எனக்கு மருமகன் தானே என்று. அவனுக்கு ஆணவம் வந்து விட்டது. உலகத்தினுடைய பரமபதி, உலகம் எல்லா ஜீவராசிகளுக்கும் மூலமாக இருக்கிற சிவபரம்பொருளை அவன் ஏளனமாக நினைத்து தான் கேட்ட வரத்துக்காக உமையம்மையாரே தாட்சாயினியாக மகளாக பிறந்தார், மருமகனாக சிவன் வந்து திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டேன், அதற்கேற்ப இன்றைக்கு மணவரையில வந்து விட்டார், இனி என்ன சிவபெருமான் என்னுடைய மருமகன் தானே என்று நினைத்தார். நினைத்த மாத்திரத்திலே மின்னல் அடித்தது போல இருந்தது. சிவபெருமானை மணவரையிலே காணவில்லை, அவர் மறைந்து விட்டார். இது எதை காட்டுகிறது என்றால்,
ஆணவம் இருக்கின்ற இடத்திலே இறைவன் இருக்க மாட்டான். இப்போது நாங்கள் இதை பார்க்கிற இந்த வரலாற்றை சிந்திக்க வேண்டிய நிலையிலே பல பேர் இருக்கிறோம். ஆலயங்களிலே நிர்வாக சபைகள் நடக்கின்றது. அந்த சபைகளிலே ஒவ்வொருத்தரும் ஆணவத்தோடு இருக்கிறார்கள். பல ஆலயங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே போய் பெரும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆன்மீகத்துக்கு இழுக்கான செயற்பாடுகள் நடைபெறுகிறது. பிரபல்யமான சுயம்பு தலங்கள், தாந்தோன்றீஸ்வரங்கள், சக்தி படைத்த தலங்களை கூட கொண்டு போய் நீதிமன்றத்திலே நிறுத்தி இருக்கிறார்கள். ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதெல்லாம் செய்யக்கூடாது. திருவருள் நோக்கறிந்து நடக்க வேண்டும். திருவருளுக்கு பொருத்தமில்லை. கந்தபுராண கலாச்சாரத்தில் இருப்பவர்கள் யாழ்ப்பாணத்தவர்கள். நாங்கள் கந்தபுராண கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்றால் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக நாங்கள் வாழ வேண்டும். அப்ப கந்தபுராணம் படிப்பது புராணம், இடிப்பது சிவலிங்கம் என்று போல இல்லது இடிப்பது கோவில் என்று போல நாங்கள் இருக்கக்கூடாது. கந்தபுராணத்திலே இந்த ஒரு வரலாறு காணும். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கும் எங்களை தூய்மைப்படுத்துவதற்கும் சிவன் இனி என்ன என் மருமகன்தானே என்று நினைத்த உடனே தக்கனுக்கு ஆணவம் வந்த உடையிலே அந்த இடத்திலே சிவபெருமான் மறைந்து விடுகிறார். ஆகவே ஆலயங்களிலே நாங்கள் நிற்கின்ற போது எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆணவம் வரக்கூடாது. அது பணத்தால் செருக்கோ அல்லது பதவியால் செருக்கோ அல்லது நாங்கள் உயர்ந்த சாதியிலே பிறந்து விட்டோம் என்ற செருக்கோ அல்லது நாங்கள் மற்றவர்களுடைய எல்லாவற்றிலும் உயர்வாக இருக்கிறோம் அல்லது நாங்கள் நிர்வாக சபையில் இருக்கிறோம், நான் தலைவர், நான் செயலாளர், நான் பொருளாளர் என்றெல்லாம் ஆணவம் வரக்கூடாது. ஆணவம் வந்தால் அவர்கள் கோயிலில் நின்றாலும் அவர்கள் நெஞ்சிலே அவர்களோடு இறைவன் இருக்க மாட்டான். இறைவன் விலகித்தான் இருப்பான். இதற்கு நல்ல உதாரணம் எதுவென்றால் இந்த கந்தபுராணத்திலே வருகிற இந்த வரலாறு. இதை விட வேறு ஒரு உதாரணம் எங்களுக்கு தேவையில்லை. எத்தனையோ புராணங்களிலே ஆணவத்தை பற்றியும் ஆணவத்தை அழித்த வரலாறுகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதுகளெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதையெல்லாம் தூக்கி வைத்து விட்டு இந்த ஒரு வரலாறு எங்களுக்கு போதும். ஆகவே ஆணவத்தை விடுத்து நாங்கள் எங்களுடைய தெய்வீக காரியங்களை செய்ய வேண்டும். இதுதான் அன்பாக அன்பர்களுக்கு நாம் கேட்பது. எங்கள் சைவ சமயத்தை பாதுகாக்க வேண்டும், எங்கள் சைவத்தை நிலைநிறுத்த வேண்டும், சைவம் கூறுகின்ற அன்பே சிவம் என்ற நெறியிலே இருக்க வேண்டும் என்றால் ஆணவத்தை விடுக்க வேண்டும். ஆணவம் இல்லாது போனால் எங்களுடைய கோவில்கள் எதிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. திருவிழா போட்டியோ அல்லது வேறு எந்த போட்டியோ எதுவுமே வராது. இதை இந்த கந்தபுராண வரலாறு எங்களுக்கு நன்கு உணர்த்துகிறது. ஆகவே சிவன் மறைந்து விட்டார். தான் செய்த தவக்குறைவால தான் தனக்கு இப்படி ஏற்பட்டென்று தாட்சாயினி வெக்கத்தோடு போய் அந்த புறத்திலே சேர்ந்து கொள்ளுகிறார். பின்பு தாய் தந்தையுடைய அனுமதியுடன் தான் தொடர்ந்து தவம் செய்வதற்கு விடுமாறு கூறுகிறார். தவம் செய்து கொண்டிருக்கிறார். தவம் செய்து கொண்டிருக்கிற போது சிவபெருமான் இடப வாகனத்திலே வந்து ஒரு முனிவராக வந்து பின்பு தன்னை தான் தான் சிவன் என்பதை காட்டி தாட்சாயினியை அழைத்து கொண்டு போகிறார். இது சரியா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இதை அறிந்து தக்கன் தாறுமாறும் பேசுகிறான். தாய் தந்தைக்கு தெரியாமல் இப்படி பெண்ணை கூட்டிக் கொண்டு போவது சரியா? நீங்களும் யோசிக்கலாம், சிவபெருமான் முறை தவறவன் தவறு நடந்து விட்டாரே, அது சரியா என்று. ஆனால் சிவன் முறை தவறி நடக்கவில்லை. அந்த கால மரபின்படி கன்னியாதானம் நிறைவு பெற்றால் அந்த பெண் அந்த ஆடவனுக்குத்தான். உங்களுக்கு தெரிய வேண்டும், பெரிய புராணத்திலே அப்பர் சுவாமிகளுடைய தமக்கையார் திலகவதியாருக்கு கலிப்பகையாரை சங்கல்பம் பண்ணி இருந்தார்கள். கன்னியாதானம் கூட நடக்கவில்லை. சங்கல்பம் பண்ணினதுக்காகவே கலிப்பகையார் யுத்தத்திலே போய் இறந்து விடுகிற போதும் திலகவதியார் திருமணம் செய்யாமல் எனக்கு அவர் நிச்சயத்தம் செய்யப்பட்டதால் அவருக்காகவே நான் வாழ வேண்டும் என்று இருந்த ஒரு பரம்பரை சைவ பரம்பரை. ஆகவே அந்த காலத்திலே கன்னியாதானம் கொடுத்து விட்டால் பின்பு தாலி கட்ட வேண்டும், பூதாக்கலம் உண்ண வேண்டும், அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் தேவையில்லை என்று சொல்வார்கள். முறைப்படி அது நடந்து விட்டது. ஆகவே தாட்சாயினியை கூட்டிக் கொண்டு போனார். இந்த ஆத்திரத்திலே தான் சிவபெருமானை தக்கன் தாறுமாறும் இகழ்ந்து பேசுகிறான். படுகூடாத வார்த்தைகளால் பேசுகிறான். எவ்வளவு கேவலமாய் இகழவு கூடுமோ அவ்வளவுக்கு இயல்கிறான். சுடலையில் ஆடுபவன், மயானத்தில் ஆடுபவன், மயான சாம்பலை பூசுபவன், அவனுக்கு தாய் தந்தை கிடையாது, அவன் நாகத்தை சூடி இருக்கிறான், மண்டோட்டை சூடி இருக்கிறான், பொய்த்தோலாடைய கட்டி, அப்படி எல்லாம் கூடாத வார்த்தைகளால் சிவனை பேசினார். இதெல்லாம் ஒரு சிவனுக்கு செய்கிற பெரிய அவமானமா போச்சு. இப்ப அந்த சிவனுக்கே ஒதுக்க வேண்டும் என்று இருந்த இடத்துல நந்தி வந்திருக்கிறார். ஆகவே நந்தியை அவமதிச்சு எல்லாம் பேசுகிறார். கோபம் கொண்ட நந்தியம் தேவர் உக்கிரத்தோடு எழும்பி ஒரு சாபம் போடுகிறார்.
சிவனை அவமதித்து யார் யாகத்தில் ஈடுபடுகிறார்களோ அவருடைய தலையெல்லாம் அறுபட கடவது, மிகப்பெரிய சாபம். அவருக்கு வேறு தலைவர கடவது. ஒரு நாள் இந்த சிவதூஷணங்களை கேட்டுக்கொண்டெல்லாம் தேவர்கள் எல்லாம் ஒரு நாள் இறந்து உயிர்ப்பார்கள். சிவனை அவமதித்து செய்கிற யாகம் எல்லாம் இடையில் அழியும் என்று செல்லாம் பயங்கரம் சாபம் போடுகிறார் திருநந்தி தேவர். அது மட்டுமல்ல, இந்த தேவர்கள் எல்லாம் 108 யுகம் அசுரர்களிடம் அழுந்துவார்கள் என்று சாபம் விடுகிறது. இந்த சாபத்தினுடைய தொடர்ச்சி பின்பு தசீசி முனிவராலும் சாபங்கள் விழுகிறது. இந்த நந்தியந்தேவர் தசீசி முனிவர் 2 பேருடைய சாபங்கள் தான் இந்த கந்தபுராணத்திலே மிகப்பெரிய ஒரு மூலவித்தாக இருக்கிறது. அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்றே சிவபெருமான் பல சிறப்பு செயற்பாடுகளை செய்ய வேண்டி அமைந்து விடுகிறது. ஆகவே நந்தியந்தேவருடைய அந்த சாபத்தின் நிமித்தம் எங்களுக்கு தெரியும், அது பெரிய வரலாறு. சூராதி சூரர்களிடம் அசுரர்களிடம் மிக பயங்கரமான துன்பங்களை அனுபவிக்கின்ற ஒரு நிலை அசுரர்களாலே ஏற்படுகிறது தேவர்களுக்கு. அவை தேவர்கள் அந்த துன்பத்துக்குள்ளே வாடி துவண்டு அதிலிருந்து மீளுவதற்கு வழியில்லையா என்று கேட்கிறார்கள். அப்போதுதான் சிவபெருமான் சொல்லுகிறார், நாம் ஒரு குமாரனை தந்து உங்கள் துயரத்தை நீக்குவோம் என்று. ஆனால் இன்னும் குமாரன் வரவில்லையே என்றுதான் இப்போது அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகுதியை தொடர்ந்து கூறுவோம் என்று கூறி இந்த அளவிலே இந்த தெய்வீக உரையரங்கை நிறைவு செய்து, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம்.